الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு சமாவாத்தி வல் அருள் அவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்று முழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய அன்றாட முழு வாழ்க்கையையும், ஒரு மனிதனுடைய அன்றாட முழு வாழ்வினையும் இஸ்லாம் மார்க்கம் 4 அடிப்படையான பகுதிகளாக, 4 அடிப்படையான விதங்களாக இஸ்லாம் வகைப்படுத்தி பாகுபடுத்தி வைத்திருக்கிறது. இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக். எந்த மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளுடைய பகுதியில் ஈடுபட ஆரம்பிக்கிறானோ, அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தினுடைய அமலாக இருக்கலாம், ஹஜ் உம்ராவுடைய பகுதியாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம் என்ற பரந்து விரிந்த பகுதிக்கு இபாதாத் என்பதாக அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை அன்றாடம் நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி இஸ்லாம் முன்வைத்திருக்கக்கூடிய அழகிய பொருளாதார கட்டமைப்பிற்கு முஆமலா என்பதாக அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி, குழந்தைகள், உறவுகள், நிகாஹ், தலாக், குடும்ப வாழ்க்கை என்ற ஆழமான பகுதிக்கு முஆஷரா என்பதாக அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய நற்குணம் சார்ந்த விடயங்கள், ஒரு மனிதனுடைய நன்னடத்தைகள், ஒரு மனிதனுடைய எத்திக்ஸ், இவ்வாறான அனைத்து பகுதிகளுக்கும் அஹ்லாக் என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே,
எனவே புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வினை 4 கட்டங்களாக 4 பகுதிகளாக இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த 4 பகுதிகளுக்கு மத்தியிலையும், இந்த 4 வகைகளுக்கு மத்தியிலையும் இபாதாத்தினுடைய பகுதி எவ்வாறு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பரந்து விரிந்த ஒரு பகுதியாக கருதப்படுகிறதோ, அதேபோல் ஒரு மனிதனுடைய முஆஷராவுடைய பகுதி எவ்வாறு ஆழமான ஒரு பகுதியாக கருதப்படுகிறதோ, அதேபோல் ஒரு மனிதனுடைய அஹ்லாக் சார்ந்த விடயங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கருதப்படுகிறதோ, கண்ணியமானவர்களே, இந்த 3 அடிப்படையான பகுதிகளையும், இந்த 3 அடிப்படையான வகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடிய, ஒன்றோடு ஒன்று சேர்க்கக்கூடிய மகா பெரிய பகுதியாக இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தின், ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தினுடைய, ஒரு மனிதனின் முஆமலாவினுடைய பகுதியை இஸ்லாம் மிக பெரும் ஒரு பாலமாக தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறது. இபாதாத், முஆமலாத், முஆஷராத், முஆமலாத், அக்லாக், முஆமலாத். ஒரு மனிதனுடைய வாழ்வில் அனைத்து பாகங்களோடும் அனைத்து பகுதிகளோடும் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய முஆமலாவினுடைய பகுதியை இஸ்லாம் முழுமையாக இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஜகாத்தினுடைய அமலை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்றாலும் அவனுடைய முஆமலாவினுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கும் அவனுடைய முஆமலாவுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் அவனுடைய முஆமலாவுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். எனவே இஸ்லாம் ஒரு மனிதனுடைய அனைத்து வாழ்க்கையினுடைய கிளைகளோடும், ஒரு மனிதனுடைய அனைத்து வாழ்க்கையினுடைய பகுதிகளோடும் பரந்து விரிந்ததாக ஒரு மனிதனுடைய முஆமலாவினுடைய பகுதியை இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பிரபல்யமான ஒரு துஆ இருக்கிறது. அந்த துஆ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அவர்கள் செஞ்ச துஆ. முஹத்திஸூன்களுக்கு மத்தியில் ஹதீஸுடைய கிரந்தங்களில் ஒரு பிரபல்யமான ஒரு துஆவாக இந்த துஆ பார்க்கப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுடைய சிறு வயது இருக்கும் பொழுது அனஸினுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் அவர்களிடம் அழைத்து வருகிறார்கள். சிறிய பையன் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வெச்சதுக்கு பின்னால, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் அனஸ் இப்னு மாலிக் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், ஹாதா யக்திமுக், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பணிவிடைக்காக வேண்டி, உங்களுடைய ஹிதுமத்துக்காக வேண்டி என்னுடைய சிறிய மகனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அந்த சிறுவ பரியத்தில் அனஸ் இப்னு மாலிக்குடைய அந்த சிறிய வயதில் நபி அவர்கள் ஒரு அழகான துஆவை செய்தார்கள். அந்த துஆ 3 விதமான பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம அக்ஸிர் மாலா வவலதா வஅத்தில் ஹயாதா. யா அல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக்கினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செஞ்சிரு. யா அல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக்கினுடைய கொடுக்கல் வாங்கலில் முஆமலாவில் பரக்கத் செய்துவிடு. இறைவா, அனஸ் இப்னு மாலிக்கினுடைய தொழிலில் சம்பாத்தியத்தில் நீ பரக்கத் செய்துவிடு. முதலாவது ரசூலுல்லாஹ்வுடைய துஆ.
இரண்டாவது துஆ, யா அல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக்கினுடைய குடும்ப வாழ்க்கையில் அதில் வரக்கூடிய அடுத்த கட்டமான குழந்தைகளில் வம்சத்தில் நீ பரக்கத் செய்துவிடு. மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, இறைவா, அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் இந்த பூமியில் நீண்ட காலம் ஆயுளோடு இந்த பூமியில அமலோடு இபாதத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீ கொடுத்துரு. கண்ணியமானவர்களே, இந்த மூன்று விதமான துஆக்களை ரசூலுல்லாஹ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தார்கள். இந்த மூன்று துஆக்களையும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய துஆவினுடைய அந்த பிரதிபலிப்பை என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். சுப்ஹானல்லாஹ், வருடத்தில் என்னுடைய தோட்டத்தில் மாத்திரம் 2 விடுத்தங்கள் நான் என்னுடைய ஈச்சப்பழங்களையும் என்னுடைய திராட்சை பழங்களையும் நான் அறுவடை செய்வேன். எந்த சஹாபாக்களுடைய தோட்டத்திலையும் இந்த பிரதிபலிப்பு இருக்கவில்லை. அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் கூறுகிறார்கள், இரண்டாவது கட்டமாக ரசூலுல்லாஹ்வுடைய துஆ என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தது. என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தைகளுடைய குழந்தை, மொத்தமாக என்னுடைய வம்சத்தில் நான் 106 குழந்தைகளை என்னுடைய கண்ணால் நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, மூன்றாவது துஆவுடைய பகுதி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிக் ஹிஸ்டரியில பதிவு செய்யப்படுகிறது. அல்லாமா தஹ்பி ரஹ்மத்துல்லாஹ் தெளிவுபடுத்துவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எவ்வளவு ஆழமாக பிரதிபலித்தது என்றால், ஆகிரு மன் மாத பில் பஸரா, பஸராவுடைய பிரதேசத்தில் கடைசியாக வஃபாத்தாகின சஹாபாக்கள் ஒருவர் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். 103 வயது. கண்ணியமானவர்களே, இந்த மூன்று துஆக்களுடைய முதலாவது பகுதி என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக்கினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செஞ்சிரு, அனஸ் இப்னு மாலிக்கினுடைய முஆமலால பரக்கத் செஞ்சிரு, அனஸ் இப்னு மாலிக்குடைய சம்பாத்தியத்தில் பரக்கத் செஞ்சிரு. கண்ணியமானவர்களே, அடுத்த கட்டமாகத்தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக்குடைய முஆஷராவுக்கு துஆ செய்றாங்க. அடுத்த கட்டமாகத்தான் அனஸ் இப்னு மாலிக்கினுடைய நீண்ட ஆயுளுக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முஹத்திஸுகள் தெளிவுபடுத்துவாங்க, ஏன் நபி அவர்கள் அனஸ் இப்னு மாலிக்கினுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையான ஆரம்பமான பகுதி அவனுடைய முஆமலா, அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய பொருளாதாரம். எந்த மனிதனுடைய பொருளாதாரம் சீராக இருக்கிறதோ, அவனுடைய சம்பாத்தியம் சீராக இருக்கிறதோ, அவனுடைய முஆமலாவுடைய பகுதி சீராக இருக்கிறதோ, கண்ணியமானவர்களே, அடுத்து வரக்கூடிய அனைத்து பகுதிகளும் சீராகிவிடும். நாங்கள் இதை விளங்கணும். இன்றைய நாள் என்னுடைய குத்துபாவுடைய மிக முக்கியமான பகுதியாக, கண்ணியமானவர்களே, நாங்கள் விளங்கியிருக்கிறோம், ஒரு மனிதனுடைய இபாதத்தினுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய முஆஷராவுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய அஹ்லாக்கினுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். இந்த மூன்று பகுதிகளையும் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் அதிகமானவர்கள் மறந்தொரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கண்ணியமானவர்களே, இந்த மூன்று பகுதிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய முஆமலாவினுடைய பகுதி சீராகவும் ஒழுங்காகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாங்க 5 நேரம் நெற்றி கருக்கு நாம் சுஜூது செய்தாலும், அழகான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும், அஹ்லாக்குடைய பகுதி சீராக இருந்தாலும், கண்ணியமானவர்களே, எங்களுடைய முஆமலாவுடைய பகுதி சீர்கெட்டு விட்டால், எங்களுடைய இபாதத்துடைய பகுதி சீர்கெட்டு விடும், எங்களுடைய முஆஷராவுடைய பகுதி சீர்கெட்டு விடும், எங்களுடைய அஹ்லாக்குடைய பகுதி சீர்கெட்டு விடும். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது ஸஹீஹுல் புகாரியுடைய நரேஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷங்களுக்கு முன்னால சொன்னாங்க, யக்தி அலன் நாஸி ஸமான், என்னுடைய உம்மத்து பின்னால காலங்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு காலப்பகுதியை என்னுடைய உம்மத்து முன்னோக்குவாங்க. இந்த ஹதீஸை கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள்ல மைனஸ் சயின்ஸ்ல உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள்.
கண்ணியமானவர்களே, யக்தி அல நாசி ஜமான், என்ற உம்மத் ஒரு காலத்தை முன்னோக்குவார்கள். அந்த கால பகுதியில அவனுடைய இபாதத்துடைய பகுதி சீராக இருக்கும், அவனுடைய முஆஷராவுடைய பகுதி சீராக இருக்கும், அவனுடைய அஹ்லாக்கினுடைய பகுதி சீராக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுபாலில் மர்உ, என்னுடைய உம்மத்தில் அதிகமானவர்கள் தங்களுடைய முஆமலாவுடைய பகுதியில, தன்னுடைய தொழில்ல, தன்னுடைய சம்பாத்தியத்தில், தன்னுடைய பொருளாதாரத்தில் ஹலால் ஹராம் என்ற விடயத்தில் அவர்கள் கேரிங் செலுத்தப்படாத ஒரு காலத்தை முன்னோக்குவார்கள். அது ஹலாலாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, அது ஹராமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை இன்றைக்கு நாங்கள் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். யக்தி அலன் நாசி ஜமான், அல்லாஹ் அக்பர். அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சேர்ந்த அதிகமானவர்கள் அவர்களுடைய முஆமலாவுடைய பகுதியில், இஸ்லாமிக் டிரான்சாக்ஷன்ல அவர்கள் ஹலால் ஹராமுடைய விடயத்தில் பராமுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தை என்னுடைய உம்மத்தை முன்னோக்குவார்கள். கண்ணியமானவர்களே, இதனால தான் சொல்லுவார்கள், ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் நாங்க we should understand, ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பொருளாதார கட்டமைப்பு, இஸ்லாமிய பொருளாதார முறை, இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டம், இஸ்லாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம், கண்ணியமானவர்களே, இன்றைக்கு முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் மறந்து விட்டார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய டிரான்சாக்ஷன்ல கை வைக்கும் பொழுது, கண்ணியமானவர்களே, அந்த இடத்துல இஸ்லாமிய வழிகாட்டல்கள் இருக்கிறதா என்ற அவதானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் யாரையும் தவறு சொல்ல வரல. கண்ணியமானவர்களே, எனக்கும் ஆசை இருக்கிறது, உங்களுக்கும் ஆசை இருக்கிறது. நான் என்னுடைய தொழில, என்னுடைய பிசினஸ், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நான் டெவலப் பண்ணணும், என்னுடைய தொழில் அதிகமான லாபங்களை பெற வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பலவிதமான கைடன்ஸையும் பலவிதமான வழிகாட்டல்களையும் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. இன்னைக்கு யாரும் உலமாக்கள்கிட்ட கேட்க வாரதில்லை. சுப்ஹானல்லாஹ், இபாதத்துடைய பகுதியை நாங்க கேட்கிறோம். ஹஸ்ரத், நான் தொழுக சரியா? ஹஸ்ரத், நான் குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறேன், அது இட்ஸ் ஓகேயா? என்னுடைய அக்லாக்குடைய பகுதி சரியா? கண்ணியமானவர்களே, நம்மில் அதிகமானவர்கள், மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இன் அவர் சொசைட்டி, எங்கட சமூகத்தில் அதிகமான மக்கள் எங்கட முஆமலாவுடைய கைடன்ஸை நாங்க எடுத்து நடக்கிறதுக்கு தயார் இல்லை. கண்ணியமானவர்களே, அது என்னுடைய சம்பாத்தியத்தில் லாபம் வரணும் என்றா இஸ்லாம் பலவிதமான முறைகளை வைத்திருக்கிறது. உலமாக்கள்கிட்ட கேளுங்க, அது பைஅமாக இருக்கலாம், அது முராபஹாவாக இருக்கலாம், அது முஷாரக்கா ஷிர்கத் எனப்படும் அது பார்ட்னர்ஷிப் மெத்தடாக இருக்கலாம், இஜாரா எனும் அது ரெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம், அல் இஜாரா முன்தஹியா பித் தம்லீக் எனும் லீசிங் சிஸ்டமாக இருக்கலாம், அல் முதாரபா எனும் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அல் முசாஹமா அல் அஸ்ஹும் எனும் ஷேர் மார்க்கெட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம். இஸ்லாம் பலவிதமான முதலீட்டு முறைகளையும் வியாபார முறைகளையும் நம்மவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனா இன்றைக்கு நம்மில் அதிகமானவர்கள் இஸ்லாம் இவ்வாறான வழிகாட்டல்களை முன்வைத்திருக்கிறதா என்ற தெளிவு கூட நாம இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். நபியவர்கள் வெறுமனே சஹாபாக்களுக்கு தொழுகையினுடைய இபாதத்தினுடைய பயிற்சியை மாத்திரம் கொடுக்கவில்லை. வெறுமனே ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு குடும்ப வாழ்க்கையினுடைய பயிற்சியை மாத்திரம் கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, நபியவர்கள் அளவு கடந்த முறையில் மனிதனுடைய கொடுக்கல் வாங்கலுடைய முஆமலாவினுடைய இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டத்தினுடைய இஸ்லாமிக் டிரான்சாக்ஷனுடைய அந்த கைடன்ஸ் ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு பல நிகழ்வுகள் எடுத்து பார்க்கலாம். ஒரு சஹாபி முன்னால போறாரு, சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், திருமீதியில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத். அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. ஒருவர் சொல்வாங்க, இங்க வாங்க, என்ன ரசூலுல்லாஹ்,
நபி அவங்களுடைய பாக்கெட்ல இருந்த ஒரு டினார் சல்லியை எடுத்து பணத்தை எடுத்து கொடுத்து சொன்னாங்க, உருவா இந்த ஒரு டினார் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்க மதீனாவுடைய மார்க்கெட்ல ஒரு ஆட்டை வாங்கிட்டு வாங்க. கண்ணியமானவர்களே, உருவா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம் இருந்த ஒரு டினார் பணத்தை எடுத்தார்கள், எடுத்துக்கொண்டு போனார்கள் ஒரு ஆட்டை வாங்குவதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவுடைய பஜார்ல மார்க்கெட்டிங் பிரைஸ் என்னண்டா ஒரு ஆட்டினுடைய விலை அது ஒரு டினாராக இருந்தது. ஒருவர் அவங்க மார்க்கெட்டுக்கு போனாங்க. சுப்ஹானல்லாஹ், உருவத்துல் பாரிக் ரலியல்லாஹு ஒரு விசேஷமான ஒரு சஹாபி, அவர் ஒரு பக்குவமான ஒரு மனிதர், அவருடைய வியாபாரத்தில் தொழில் ஒரு நீதமான ஒரு மனிதர், அதிகமான வியாபார டெக்னிக்க புரிஞ்ச ஒரு மனிதர். அவர் பஜாருக்கு போய் அந்த ஒரு டினாரை பயன்படுத்தி 2 ஆடுகளை வாங்கினார். கண்ணியமானவர்களே, சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், ஒரு டினாருக்கு ஒரு ஆடு தான் வாங்க முடியும். உருவத்துல் பாரிக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வியாபாரத்துடைய திறமையை பயன்படுத்தி ஒரு டினாருக்கு 2 ஆடுகளை வாங்கினார்கள். அந்த 2 ஆடு எடுத்துக்கொண்டு வந்து இடையில வழியில அந்த 2 ஆட்டுல ஒரு ஆட்டை மறுபடியும் வியாபாரம் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த 2 ஆட்டுல ஒரு ஆட்டை மறுபடியும் இன்னொரு மனிதனுக்கு ஒரு டினாருக்கு அதை வித்து போட்டாங்க. உருவத்துல் பாரிக் ரலியல்லாஹு கையில ஒரு டினார் பணமும் வந்து விட்டது, ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்ட ஆடும் வந்து விட்டது. அது 2ஐயும் எடுத்து ரசூலுல்லாஹ் கிட்ட போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க கேட்ட ஆடு இது இருக்கிறது, யா ரசூலுல்லாஹ் நீங்க தந்த ஒரு டினார் பணம் இது இருக்கிறது, எடுத்துக்கோங்க. நபி அவர்களுக்கு ஆச்சரியமா போயிட்டு, ஒருவா நீங்க இது எப்படி செஞ்சீங்க, இது எப்படி நீங்க இந்த வியாபாரத்தை முடிச்சீங்க? யா ரசூலுல்லாஹ், நான் இப்படித்தான் செஞ்சேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கட்டத்தை நாங்க எதிர்நோக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உருவத்துல் பாரிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு அழகான துஆ செஞ்சாங்க. அந்த துஆ கண்ணியமானவர்களே, உருவத்துல் பாரிக் ரலியல்லாஹு அவர்கள் செய்த அந்த வியாபாரத்தினுடைய அழகையும் வியாபாரத்துடைய முறையையும் அவருடைய திறமையையும் அவருடைய அழகான நியாயமான அந்த முறையையும் பார்த்து நபி அவர்கள் செஞ்ச துஆ, பாரக்கல்லாஹு ஃபீ ஸஃப்கத்தி யமீனிக். உருவத்துல் பாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இதுக்கு பின்னால நீங்க எந்த வியாபாரம் செஞ்சாலும் அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஒருவா இதுக்கு பின்னால எந்த முதலீடு செஞ்சாலும் அந்த முதலீட்டில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது நான் சிந்தித்தேன், சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் உருவத்துல் பாரிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு மாத்திரம் உரிய ஹதீஸ் அல்ல, உருவத்துல் பாரிக்கு மாத்திரம் உரித்தான துஆ அல்ல. யாரெல்லாம் இந்த பூமிக்கு மேல அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் பிரகாரம், குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டலின் பிரகாரம் தன்னுடைய சம்பாத்தியத்தை, தன்னுடைய முஆமலாவை, தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொள்கிறார்களோ, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை அவன் அடைந்து கொள்வான். ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை எடுத்துட்டு போனாங்க. ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அவங்க மதீனாவில் இருந்து கூஃபாவுக்கு போனார்கள். கூஃபாவுக்கு போன ஒருவர் அவங்க அங்க வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவர் ரலியல்லாஹுடைய வியாபாரம் டெவலப் ஆக ஆரம்பிச்சு. ஒருவர் ரலியல்லாஹுடைய வியாபாரத்தில் அதிகமான லாபங்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசுவாங்க, உருவா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கையில மண்ணை எடுத்தாலும் கூட அந்த மண்ணிலையும் பரக்கத் இருந்தது. லவ்ஸ்தர துராப நரபிஹ ஃபீ. சுப்ஹானல்லாஹ், உருவத்துல் பாரிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கிடைச்சிட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கிடைச்சிட்டு, இதனால தான் இவ்வளவு லாபங்களையும் பரக்கத்துகளையும் பார்க்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாமா ذهبي ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வாங்க, சியர் அலாம் நுபலா என்ற கிரந்தத்தில், ஃபகான மின் அக்ஸரி அஹ்லில் கூஃபத்தி மாலா. சுப்ஹானல்லாஹ், அந்த கூஃபாவுடைய பிரதேசத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வர சஹாபியாக உருவத்துல் பாரிக் ரலியல்லாஹு அவர்கள் மாறினார்கள். அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. கண்ணியமானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது, நாங்க விளங்கணும். நான் இந்த மிம்பர் மேடையில் இருந்து கொண்டு பலவிதமான தலைப்புகள் உலமாக்களின் மூலமாக பேசப்படுகிறது.
கண்ணியமானவர்களே, இபாதத்துகளை பற்றி பேசப்படுகிறது, முஆஷராவை பற்றி பேசப்படுகிறது, அக்லாக்கை பற்றி பேசப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இன்று சமூகத்தில், குறிப்பாக நம் நாட்டில் எத்தனையோ பிரதேசங்களில், எத்தனையோ கிராமங்களில் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரபல்யமான ஒரு வியாபார முறை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் காணப்படுகிறது. நிறைய பேர் அதை அறிந்திருப்பீங்க. அதற்கு நாங்க முதாரபா என்பதாக அழைக்கப்பட்டோம். முதாரபா இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம். கண்ணியமானவர்களே, இந்த முதாரபா என்ற இந்த முதலீட்டு முறையை அதிகமான மக்கள் முஸ்லிம்களில், கிராமங்களில், பிரதேசங்களில் 5 நேரம் மஸ்ஜிதில் தொழக்கூடியவர்கள் உட்பட அதிகமானவர்கள் இந்த முதலீட்டு முறையை பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு அரபிக்ல சொல்லுவோம் முதாரபா. இட் இஸ் அரபிக் வேர்ட். இன்னொரு வேர்ட் இருக்கிறது, அல் கிராம். இந்த 2 வார்த்தைகளும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டத்துக்கு பாவிக்கப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் சொல்லணும்டா மேனேஜ்ட் பார்ட்னர்ஷிப். இட் இஸ் கால்ட் மேனேஜ்ட் பார்ட்னர்ஷிப். இந்த முதாரபா சிஸ்டம், இந்த வியாபார முறைக்கு மேனேஜ்ட் பார்ட்னர்ஷிப் என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஆனா இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்கள் இந்த சிஸ்டத்துல முஆமலா செய்ய தெரியாம அவர்கள் தன்னுடைய முதலீட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, என்னிடத்துல ஒரு 5 மில்லியன் பணம் இருக்கிறது, என்னிடத்துல ஒரு 10 லட்சம் சல் இருக்குது, என்னிடத்துல 1 மில்லியன் பணம் இருக்கிறது. அந்த பணத்தை வீட்டுக்குள்ளால் என்னுடைய லாக்கர்ல நான் வைத்திருக்கிறேன். இப்ப நான் யோசிக்கிறேன், நான் இந்த பணத்தை நான் சும்மா சேவிங் பண்றதை விட இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னும் 2வது ஒரு நபருக்கு நான் கொடுத்துட்டேன்டா, அதுல வரக்கூடிய வருமானத்தை ப்ராஃபிட் எனக்கு அடைஞ்சு கொள்ளலும் தானே. நான் ஏன் 10 லட்சம் பணத்தை நான் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்? கண்ணியமானவர்களே, இந்த மனிதர் என்ன செய்யறாருண்டா, அவரிடம் இருக்கக்கூடிய இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வராரு. இந்த பணத்துக்கு சொந்தக்கார மனிதருக்கு ரப்புல் மால் என்பதாக அழைக்கப்படும், அல்லது சாஹிபுல் மால் என்பதாக அழைக்கப்படும், அல்லது மாலிக் என்பதாக அழைக்கப்படும். இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே வாராரு. எங்க வாராரு? சமூகத்தில் கண்ணியமானவர்களே, பலவிதமான பேங்க்ஸ்கள் இருக்கிறது, பலவிதமான பைனான்ஸ் கம்பெனிகள் இருக்கிறது, அல்லது பிரைவேட் இன்வெஸ்டர் இருப்பாரு. நான் ஒரு இஸ்லாமிக் பைனான்ஸ் கம்பெனி கிட்ட வந்து சொல்றேன், எனக்கு இது ஒரு 10 லட்சம் சல் இருக்குது, இதோட கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? அல்லது ஒரு இஸ்லாமிக் பேங்குக்குள்ள போய் எனக்கு இது ஒரு 1 மில்லியன் பணம் இருக்குது, இந்த பணத்தை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு பிரைவேட் இன்வெஸ்டர் போயிட்டு எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் இருக்குது, நீங்க பிசினஸ் பண்றீங்க, உங்களோட பிசினஸ்ல போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? கண்ணியமானவர்களே, இந்த 10 லட்சத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னும் ஒரு தட்டை கொடுக்கிறாரு. அது ஒரு தனி நபராக இருக்கலாம், அது கம்பெனியாக இருக்கலாம், அல்லது பேங்காக இருக்கலாம். இந்த இடத்துல இருந்து கொண்டுனா இந்த கம்பெனி என்று நான் மென்ஷன் பண்ணல, இந்த பேங்க் என்று நான் மென்ஷன் பண்ணல, அவர் 2வது நபருக்கு கொடுக்கிறார். அந்த கொடுக்கப்படக்கூடிய மனிதர் அவரிடத்தில் நிறைய முயற்சிகளும் திறமைகளும் இருக்கிறது. 10 லட்சத்தை எடுத்து நீங்க முதலீடு செய்ய. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் பண்றாங்க. என்ன அக்ரிமெண்ட்? என்னுடைய 10 லட்சம் இது என்னுடைய பணம், இதை எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, உங்களோட பிசினஸ்ல நீங்க போடுங்க. ஆனா இதுல வரக்கூடிய மாதாந்த ப்ராஃபிட் நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணுவோம், இதை பகிர்ந்து எடுத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, இதை எப்படி பகிர்ந்தெடுத்துக் கொள்வது? அங்கே அக்ரிமெண்ட் போடப்படுகிறது, எனக்கும் உங்களுக்கும் மாதாந்தம் வரக்கூடிய இந்த ப்ராஃபிட் ரேட்ல எனக்கு 50, உங்களுக்கு 50, மாதம் 1 லட்சம் வந்தா எனக்கு 50,000, உங்களுக்கு 50,000, என்னுடைய பணம் உங்களுடைய திறமை. கண்ணியமானவர்களே, சமூகத்துல அதிகமான இடங்களில் இந்த முபாரபாவுடைய இந்த முதலீட்டு முறை காணப்படுகிறது. ஆனா அன்பானவர்களே, இதில் அதிகமான தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதிகமான தவறுகள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலாக இருக்கலாம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம்,
இந்த முபாரபாவுடைய மிகப்பெரும் முன்மாதிரிகள் இருக்கின்றன. இப்னு மாஜாவுடைய ரிவாயத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 விதமான வியாபார முறைகள் இருக்கிறது, 3 விதமான இன்வெஸ்ட்மென்ட் சிஸ்டம் இருக்குது. ஸலாத்துன் ஃபீஹின்னல் பரக்கா, அதுல அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். அதுல முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் பைஉ இலாஜல், இரண்டாவது சொன்னாங்க அல் முபாரபா என்ற இந்த மேனேஜ் பார்ட்னர்ஷிப்ல பரக்கத்து இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இப்னு அப்பாஸுடைய வாப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பணத்தை எடுத்து இன்னொரு மனிதருக்கு கொடுக்கும் பொழுது இதை நீங்க முபாரபாவுடைய அடிப்படையில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுப்பாங்க பணத்தை, ஆனா இந்த பணத்தை நீங்க சேஃபாக வச்சுக்கொள்ளணும். கடல் பிரயாணம் செய்யக்கூடாது, பள்ளங்களில் செல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி ரீச் ஆச்சு. யா ரசூலுல்லாஹ், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் முதாரபாவுடைய அடிப்படையில முதலீடு செய்கிறார், ஆனா அதிகமான கண்டிஷன்ஸ் போடுறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபஅஜாஸா, இந்த கண்டிஷன் எல்லாமே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. நபி உங்களுக்கு 25 வயசு இருக்கும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறதுக்கு 2 மாதம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் ஷாமை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள். போகும் பொழுது ரசூலுல்லாஹ்வோட ஹதீஜாவுடைய அடிமை மைசராவையும் அனுப்பி வைத்தார்கள். நபி அவர்கள் அந்த ஷாமுக்கு போய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பணத்தை எடுத்து அந்த ஷாமுடைய பூமியில நபி அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணினாங்க. ஃபுகாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இன்வெஸ்ட்மென்ட் இது முதாரபாவாக இருந்தது. நபி அவங்க 25 வயது. அதுக்கு பின்னால தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சாங்க. கனிமார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள இந்த பணத்தை கொடுத்து சொல்லுவாங்களாம், இந்த பணத்தை எடுத்து நீங்க எடுத்துக்கொண்டு போய் இதை முதலீடு செஞ்சு அதுல வரக்கூடிய லாபத்தை 2 பேரும் பகிர்ந்து கொள்வோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க யாராவது ஒரு அநாத குழந்தை பணம் இருந்தால் அந்த குழந்தையுடைய பணத்தை எடுத்து முதாரபாவுடைய அடிப்படையில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. குர்ஆன் பேசுது, லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும், நீங்க முதாரபாவுடைய சிஸ்டத்துடைய அடிப்படையில் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல எந்த குத்தமும் கிடையாது. எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் பேசிக் கொண்டிருக்குது இந்த வியாபார முறையை பத்தி. ஆனா கண்ணியமானவர்களே, இதுல நான் மென்ஷன் பண்ண வேண்டிய விடயம் இருக்கிறது. அதை பொறுத்தர் சொல்றாரு, ஹசரத், நான் ஒரு இடத்துக்கு ஜும்மாக்கு போன உடனே எங்கட ஊர்ல 5 நேரம் தொழக்கூடிய மனிதர் ஹசரத் மஸ்ஜிதில் முன்சஃப்ல இருப்பாரு. ஆனா அவர் பணங்களை கொடுத்து லாபங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் செய்யக்கூடிய முறை பில. கண்ணியமானவர்களே, ஒருத்தர் தொழ போறாரு, தொழுகைக்கு அர்கானு ஸலா 19 வாஜிபுகள் இருக்கிறது. அந்த 19 வாஜிபுகள்ல ஒரு வாஜிப் மிஸ் ஆயினா என்னோட தொழுகை கூடாது. ஒரு மனிதர் திருமணம் முடிக்க போறாரு, அர்கானு நிக்கா, நிக்காவுடைய பிலர்ஸ் அவர் கடைபிடிக்கணும். ஒன்று மிஸ் ஆகினா அந்த நிக்கா பாத்தில். அதே மாதிரி ஒருத்தர் இந்த முபாரபாவுடைய முதலீட்டை செய்யும் பொழுது அர்கானு முபாரபா, இஸ்லாம் இந்த முதாரபாவுடைய இன்வெஸ்ட்மென்ட்ல சில பிலர்ஸ்களையும் கண்டிஷன்களையும் முன்வைத்திருக்கிறது. அதுல முதலாவது பகுதி ஈஜாப் கபூல், இரண்டாவது பகுதி அந்த முதாரபா பணத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய வரும், முனாவதாரபுடைய பணத்தை ஒப்படைக்கப்படக்கூடிய வரும், மூன்றாவது அந்த பணத்துடைய கேபிட்டல், நான்காவது அந்த பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம். இதுல பரவலாக என்ற சமூகத்துல 3 விடயங்களே கவனிக்கப்படுகிறது. முன்னால பணத்தை வந்துட்டாரு ஹசரத், பணம் முன்னால வைக்கப்படுகிறது. இவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் 10 லட்சம் பணம் தாரேன். இந்த 10 லட்சம் பணத்துக்கு மாதாந்தம் நீங்க 50,000 தரும். அதிகமானவர்கள் இந்த முதாரபாவை இவ்வாறு தான் செய்கிறார்கள். இட்ஸ் ராங். முதாரபா பிசினஸ் என்பது, முதாரபா இன்வெஸ்ட்மென்ட் என்பது எவ்வாறு செய்யப்பட வேண்டும், அதில் வரக்கூடிய லாபங்களை பெர்சன்டேஜ் அடிப்படையில் அது பாகுபலிக்கப்பட வேண்டும். இட் இஸ் கால்ட் PSR, profit sharing ratio. இது நிறைய பேருக்கு தெரியாது. இங்க பாருங்க, என்னுடைய 10 லட்சத்தை நீங்க வச்சுக்கோங்க, மாதாந்தம் வரக்கூடிய லாபம் இதுல எவ்வளவு லாபம் இருந்தாலும் இதுல 50% எனக்கு, 50% உங்களுக்கு.
என்னுடைய பணம், உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திறமையும், அதனால உங்களுக்கு 50 எனக்கு 50. இவர் சொல்றாரு இல்ல இல்ல, எந்த பணம் எனக்கு 75 உங்களுக்கு 25. அந்த அக்ரிமெண்ட்டை ஃபினிஷ் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கப்படுகிறது. மாதம் கடைசியில 1 லட்சம் லாபம் வருது. அந்த 1 லட்சம் லாபத்தில் 50-50 பிரிக்கப்பட வேண்டும். இவருக்கு 50 அவருக்கு 50. 75-25 உண்டா? இவருக்கு 75,000 அவருக்கு 25,000. இதுதான் முபாரபா. ஆனா லாபம் வரல கண்ணியமானவர்களே, லாபம் அந்த மாதம் வரல, ப்ராஃபிட் வரல. இந்த பணத்தை கொடுக்கப்பட்ட மனிதர் அவருடைய முதல்ல இருந்து அவருக்கு பணம் கொடுக்கிறாரே, சுப்ஹானல்லாஹ், இது தவறு. அல்லது இந்த இடத்துல அவங்க 2 பேரும் டீல் பண்றாங்க, மாதாந்தம் எனக்கு 50,000 தந்தையாக வேண்டும். அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்கடா, ஒரு 10 லட்சம் பணத்தை எடுத்து மாதம் மாதம் அவருக்கு 50,000 கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வட்டிக்கும் முபாரபாவுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இந்த இடத்துல தான் அதிகமானவர்கள் முபாரபாவுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வட்டிக்கு ஒப்பீடு செய்கிறார்கள். முதல் தவறு, நாங்கள் தைரியமாக பேச வேண்டும் என்பார்களே. நம் முஆமலாவுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய 10 லட்சத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி மாதாந்தம் நீ 50,000 தர வேண்டும் என்று நிபந்தனை போட்டால் அந்த முதாரபாவின் பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்துணை பணம் ஹராமாக இருக்கும். முதல் விஷயம். இரண்டாவது பகுதி, கண்ணியமானவர்களே, அந்த பணத்தை எடுத்து முதலீடு செய்கிறார். சுப்ஹானல்லாஹ், முதலீடு செஞ்ச பேங்க், முதலீடு செஞ்ச பைனான்ஸ் கம்பெனி அல்லது முதலீடு செஞ்ச அந்த மனிதனுடைய பிசினஸ் லாஸ் ஆகிட்டு வந்து சொல்றாங்க, நீங்க 10 லட்சம் எனக்கு தந்தீங்க, இந்த 10 லட்சம் லாஸ் ஆகிட்டு என்று சொன்ன உடனே பணத்தை கொடுத்தவர் சொல்றாரு, நீங்க பாருங்க, இந்த கதையை இந்த இடத்துல கதைக்க கூடாது, அந்த 10 லட்சம் பணத்தை எனக்கு திருப்பிட்டாங்க, அந்த 10 லட்சத்திலே பணத்தை திருப்பி தாருங்கள். கண்ணியமானவர்களே, இது தவறான முபாரபா முறை. லாபத்தை எவ்வாறு நாம் சுமக்கிறோனோ அதே போன்று இந்த மனிதர் நஷ்டத்தை சுமக்க வேண்டும். அந்த கம்பெனியாக இருக்கலாம், அந்த பேங்காக இருக்கலாம், தனிநபராக இருக்கலாம், அவருடைய எந்த தவறும் இல்லாமல் அழகிய முறையில் தன்னுடைய முதலீட்டை செய்து கொண்டிருந்தால் பச்சையலாக அந்த வியாபாரம் லொஸ் ஆகிட்டா அதனுடைய குற்றச்சாட்டை எந்த விதத்திலையும் அந்த 2வது நபர் சுமந்து கொள்ள மாட்டார். இதுதான் முபாரபா. இல்லை இல்ல, இந்த 10 லட்சம் திருப்பித்தாங்க. கண்ணியமானவர்களே, இந்த வியாபாரம் முழுவதும் பிழையானது. இந்த 2 தவறுகள். மூன்றாவது தவறு இருக்கிறது நம் சமூகத்தில். கண்ணியமானவர்களே, முபாரபாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்க எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும்டா, எங்களோட கையில இருக்கக்கூடிய பணத்தை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். அது டாலராக இருக்கலாம், தினாராக இருக்கலாம், ரியாலாக இருக்கலாம், ஸ்ரீலங்கன் ருபீஸாக இருக்கலாம். அல் அவுராக்குன் நக்தியா, நம் சமூகத்தில் புழங்கப்படக்கூடிய பணத்தை வைத்து மாத்திரம்தான் முதாரபாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய வேண்டும். சமூகத்தில் அதிகமானவர்கள் என்னிடத்தில் இத்தனை பொருட்கள் இருக்கிறது, இவ்வளவு வியாபார பொருட்கள் இருக்கிறது, என்னிடத்தில் ஆடைகள் இருக்கிறது, மளிகை சாமான்கள் இருக்கிறது, இந்த பொருட்களை எடுத்து நீ முதலீடு செய், இதுல வரக்கூடிய லாபத்தை நாங்கள் பங்கு பிரிச்சுக் கொள்வோம் என்றால் அது பிழையானது. முதாரபாவுல முழுமையாக முதன்மையாக எங்களோட பணம் தான் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த வியாபாரத்தில் நம் சமூகத்தில் செய்யக்கூடிய 3 விதமான தவறுகள். முதல் பகுதி, லாபத்தை பங்கு பிரிக்கும் விதத்தில் தவறு செய்கிறார்கள். 2வது, நஷ்டத்தை சுமக்கிற விடயத்தில் தவறு செய்கிறாங்க. 3வது, பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பொருட்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறார்கள். இந்த 3 விடயங்களும் சமூகத்தில் இன்றைக்கு இந்த வியாபார முறையில தவறுதலாக பதிவு செய்யப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய வாங்களே சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் முழுமையாக கரிசனை செலுத்தணும். உண்மையிலே எத்தனையோ விடயங்கள் தலைப்பாக பேசுவதற்கு இருந்த போதிலும்
இந்த முறை இந்த மிம்பர் மேடையில் பேசப்பட்டதுக்குரிய காரணம், இந்த சம்பாத்திய முறையில் நம் முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் இந்த சமூகத்தில் பரவலாக இருக்கிறார்கள். 5 நேரம் சொல்லக்கூடியவங்க. இறுதியாக ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். கண்ணியமானவர்களே, நான் எந்த வியாபாரம் செஞ்சாலும், எந்த மாமலாவை செஞ்சாலும், எந்த தொழில் செஞ்சாலும், அந்த தொழில் பரிசுத்தமான தொழிலாக என்று செக் பண்றதுக்கு இஸ்லாம் 4 விதமான உரை கற்களை வைத்திருக்கிறது. இந்த 4 விடயங்கள் எந்த இடத்துல இருக்குமோ அந்த வியாபாரம் டோட்டல் ஹராமாக மாறிடும். அதுல முதலாவது, என்னுடைய வியாபாரத்தில் அர்ரிபா வட்டி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இருந்தால் அந்த வியாபாரம் ஹராம். இரண்டாவதாக, என்னுடைய வியாபாரத்தில் அல் கரர் எனும் சீட்டிங் ஏமாற்றம் இருக்கிறதா, அந்த வியாபாரம் ஹராம். மூன்றாவதாக, அல் கிமார், என்னுடைய வியாபாரத்தில் கேம்பிளிங் எனும் சூது இருக்கிறதா, அந்த வியாபாரம் ஹராம். நான்காவதாக, என்னுடைய வியாபாரத்தில் அத்துல்ம் அநியாயம் இருக்கிறதா, என்னுடைய வியாபாரம் ஹராம். இந்த 4 விடயங்களும் பிரின்சிபல் ஆஃப் இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டம். எங்களோட வியாபாரத்தில் இருந்தா எங்களோட வியாபாரம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய இபாதத்துடைய பகுதி சீராக வேண்டும் என்றாலும், முஆஷராவுடைய பகுதி சீராக வேண்டும் என்றாலும், அக்லாக்குடைய பகுதி சீராக வேண்டும் என்றாலும், ஒரு மனிதனுடைய முஆமலாவுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களோட வாழ்க்கையில் அமல் செய்யப்படும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. எங்களோட பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்ல பாவம் செய்த கரங்களை எதிர்க்கிறோம் நாயனே. எல்லாம் மோசமானவர்கள் யா அல்லாஹ், எல்லாம் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். என்னோட தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். என்னோட உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தி விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து யா அல்லாஹ். அவருடைய பணத்துல பரக்க செஞ்சு யா அல்லாஹ். அவருடைய பொருளாதாரத்துல பரக்க செஞ்சு யா அல்லாஹ். அல்ல அழகான மூத்தங்களுக்கு தாயா அல்லாஹ். அல்ல மஸ்ஜிதில் வச்சவங்களுக்கு மூத்த தாயா அல்லாஹ். அல்ல குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மூத்த தாயா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுடைய பூமியில் எங்களுக்கு மூத்த தாயா அல்லாஹ். அல்ல பலஸ்தீன் மக்களை பாதுகாத்து யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து யா அல்லாஹ். அவர்களுக்கு நீதத்தை கொடுத்து யா அல்லாஹ். எத்தனை குழந்தைகள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் யா அல்லாஹ். எத்தனை குழந்தைகள் தங்களுடைய தாய் தகப்பனுடைய மரணத்தை கண்ணால பார்த்திருக்கிறாங்க யா அல்லாஹ். யா ரசூலுல்லாஹ்வுடைய கால்பட்ட பூமி யா அல்லாஹ். தொழுகை அந்த இடத்துல இருந்து கடந்த பிற்பாடு தொழுகை கடமையாக்கப்பட்ட பூமி யா அல்லாஹ். முதலாவது கிப்லா யா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்து நாயனே. முஸ்லிம் பெண்களை பாதுகாத்து யா அல்லாஹ். முஸ்லிம் வாலிபர்களை பாதுகாத்து யா அல்லாஹ். சிறு குழந்தைகளை பாதுகாத்து யா அல்லாஹ். நீதமான சாந்தி நிறைஞ்ச பூமியாக அந்த பூமியை ஆக்கிறியா அல்லாஹ். யா அழகான பூமியாக அந்த பூமியை மாத்திரியா அல்லாஹ். இந்த உலகத்தில் நீதத்தை நிலைநாட்டின நாயனே. இந்த துஆவை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹ்.